அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2024 தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குற்றத்தை பார்க்காமல் வருவதை ஏற்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். குற்றத்தை பார்க்காமல் வருவதை ஏற்கும் நேரம். ஏன் இது மாதிரி வித்தியாசமான தலைப்பு? இது சத்த புரியலையே சார். குற்றத்தை பார்க்காமல், அப்போ சிக்கல், பிரச்சனைகள், குழப்பங்கள், பகை, விரோதம், உங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் குழப்பம், நீங்களே குற்றம் செய்வீங்க, இல்லை மற்றவங்க உங்களுக்கு எதிராக செய்வாங்க, இப்படிலாம் வரும். இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து குழம்பிக்கிட்டு இது பண்ணாமல் வர்றது கடவுள் விட்டது, நல்லதுக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் சொல்கிறேன், வருவதை ஏற்கும் நேரம். ஏன் அது மாதிரி உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 6ல் போய் மறைகிறார். 6ல் இருக்கிறப்ப வீக்காக இருப்பீங்க. அதுவும் சுபக்கோள் 6ல் இருக்கிறப்ப அது எந்த காரியமும் நடக்காது. மனசுக்கு நினச்சதை முடிக்க முடியுமாங்கிறது ஒரு டவுட்டு. ஏன் அதை சொல்கிறேன்னா, உடம்பு தானே சார் படுத்தும், வீக்காக இருக்கும், ஏதாவது சிக்கல், வியாதி, பிரச்சனைகள், சண்டை, வம்பு, வழக்கு இப்படி தானே சார் வரும். நம்ம வீக்காக இருப்போம். நீங்கள் எப்படி மனசை படுத்தோன்னா, 5ஆம் இடத்ததிபதியும் அங்கே சேர்ந்துருக்கார். குரு மங்கள யோகம் நடக்குது, ஆனால் அது மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல. அதனால் ஒரு நல்ல சுப காரியங்கள் பிரச்சனைகளோடு நடக்கிற மாதிரி, சிக்கல் வர்ற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் உங்களை உணர்ந்துக்கணும். ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுகிறது, தீவிர முயற்சி பண்ணுறது தேவையில்லை. அமைதியாக இருக்கணும். ஏன்னா 2, 3 கூடைய அந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார். அதுக்கு ஒரு பதட்டத்தை, ஒரு 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 செயல்பாடுகளில் நெகட்டிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடவே 8ஆம் இடத்ததிபதியான சந்திரனும் இருக்கான். நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சிக்கல்கள் வரும். ஆக குற்றத்தை பார்க்காமல் வருவதை ஏற்கும் நேரம்னா, ஒரு விஷயம் நீங்களாக முயற்சி பண்ணி நீங்களாக இது பண்ணுறது தேவையில்லை. பட் அதுவாக வருதுன்னா அதுக்கு எப்படி பாசிட்டிவாக நம்ம நடந்துக்கிறது, சுமூகமாக முடித்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த ஓரளவு நல்லது நடக்கும். ஒரு வர்றதை அக்செப்ட், அதாவது சரண்டரிங் கான்செப்டில் போகிறப்ப அது கடவுள் துணை இருக்கும். 3 வித்தியாசமாக முயற்சி பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு நீங்களாக இது பண்ணிங்கன்னாக்கா அது நெகட்டிவாக தான் முடியும். கொஞ்சம் ஏன்னா 6ஆம் இடத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய 5, 12 கூடையவன், அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியவன் 6ஆம் இடத்துல மறைகிறான். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் 27/8/2024 வரைக்கும் தான் அங்கே இருக்கார். அப்புறம் 7ஆம் இடம் போயிடுவார். அப்போ நல்லா இருக்கும். 28/7/2024 அப்புறம் செவ்வாய் 7ஆம் இடம் வர்றது நல்லது. இருந்தாலும் மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டர் ஆகி தான் போகணும். 7ஆம் இடம் இல்லையா, மற்றவங்க சூழல் வித்தியாசமாக தான் இருக்கும். வெடுக்குன்னு கண்டபடி திட்டுற மாதிரி, அதுவும் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், மற்றவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அது மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா கூட இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணும். புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாலாம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னாக்கா சூப்பராக இருக்கும். ஏன்னா 5 கூட இவன் 7ல் இருக்கிறப்ப, கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப மற்றவங்க வழியாக நன்மைகள் இருக்கும். 5, 7 சம்மந்தப்பட்டாலே எதிர்பாலினர் வகையிலையும் மற்றவங்க வழியிலையும் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதி, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஹெவியாக இருக்குங்க. 9ஆம் இடத்ததிபதி 9லேயே ஆட்சியாக இருப்பது, பாதகாதிபதியோடு இணைந்து, அவர் பாதகாதிபதி வலிமையிலேருந்து இருக்கார். அஸ்தனதமாகி சூரியன்கிட்ட தான் பவரை கொடுத்துருக்கார். அண்டு 6, 11 கூடையவன் பிரச்சனை, குழப்பம்,
சண்டை வம்பு வழக்கு வந்தாலும் லாபத்தை இறுதியில் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அவரும் அங்கே இணைந்திருக்கார். ஆக 9ஆம் இடம் வலுக்கிறப்ப சரண்டரிங் கான்செப்டில் தான் போய்க்கணும். அதனால தான் வருவதை ஏற்கும் நேரம்ன்ற வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போனால் தான் நல்லதாக மாறும். நீங்கள் அங்கே முண்டி முணங்கி ஒயின்னு உங்களுக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா சொதப்பல் வரும். ஏன்னா அந்த சுக்கிரன் கூட அந்த 9லேயே இருந்தாருனாக்கா சூப்பர். ஆனால் அந்த சுக்கிரன் என்ன ஒரு 25/8 ஒரு 5 நாள் தாங்க அங்கே இருக்கார். அடுத்து 10ஆம் இடம் வந்துடுவார். சார் இப்போ 11ஆம் இடத்துக்கு 10ல் இருந்தால் நல்லது தானே. ஆனால் நீச்ச கதியில் இருக்கார். யார் கூட சேர்ந்திருக்கார்? கேதுவோடு இணைந்திருக்கார். அப்போ கொஞ்சம் கேது சுக்கிரன் இணைவு சிக்கலை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இது கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று மனதில் ஒரு பீதி, குழப்பம், என்ன நடக்குமோ, ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோ, சிக்கலாயிடுச்சோ, காரியம் முடியுமா முடியாதா, லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் ஒரு குழப்பம் ஏற்படும். நீங்கள் ஓவராக அந்த கேதுவினாலே ஆராய்ச்சிக்குரியவன் ஓவராக மண்டையை போட்டு திருவிக்கிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நெகட்டிவ் பண்ணிடுவீங்க. அதனால தான் அக்செப்டன்ஸு, வருவதை ஏற்கும் நேரம்னு அமைதியாக அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏதோ மெட்டலைஸ் ஆகாதுன்னு நினச்சா நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா, கடவுள் அருள்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பாக மாறும். ஸோ 10ஆம் இடத்ததிபதியான சூரியன் 17/9/2024 வரைக்குமே 10ல் இருக்கிறப்ப கண்டிப்பாக காரியம் நடக்குங்க. 9ஆம் இடம் வலுக்குது, 10ஆம் இடத்ததிபதியும் 10க்கே வருவார். அவர் ஆக்சுவலாக 8ஆம் இடம் 7 10 கூடைய அந்த பாதகாதிபதி 8ஆம் இடம் போகிறப்ப இந்த 10 கூடையுமே எதிர்பாராத மாற்றங்கள், சில சேஞ்சஸை கொடுப்பார், நல்லவைகள் வரும். அதுவும் அந்த புதன் பார்த்திங்கன்னா ஒரு 3 days தான் அங்கே இருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துல மறையிறது சூப்பர். உங்களுக்கு மற்றவங்க சூழல் வழியாக பெரிய பிரச்சனை வராமல் அவங்க இணக்கமாக, இல்லை நீங்கள் இணக்கமாக இப்படி நடக்கும். பொதுவில் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா அது மற்றவங்க எதிர்பார்க்கறது, மற்றவங்க அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கறத விட நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அதை நடந்துக்கிட்டாக்க நல்லது. அது அந்த மாதிரி ஒரு தன்மை நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கங்க. ஏன்னா அந்த அஸ்தங்கதம் ஆகிறது சூரியன்ட்ட தான் பவரை கொடுத்துருப்பார், அதனால் பிரச்சனை இல்லைன்னு. பட் அந்த புதன் பார்த்திங்கன்னா 27/8/2024 அன்று அந்த அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார். நிவர்த்தி ஆகிறப்ப என்ன ஆகும்? பாதகங்கள், சில பிரச்சனைகள் வரும். அதனால தான் மற்றவங்களோட இணைந்து செயல்படணும், அப்போ தான் காரியம் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக 7ஆம் இடத்ததிபதியாக வர்றதால பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரோட இணைந்து செயல்பட்டு உங்கள் மண்டை வெயிட்டு, ஈகோ, நான் தான் சொல்லியிருக்கேன், பெரிய எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அறிவாளி போல் பிகவ் பண்ணிங்கன்னாக்கா வம்பு. வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணணுன்னு அதுக்காக தான் உங்களுக்கு அதை மண்டை வெயிட்டை குறைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா 10ல் உள்ள கேது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அண்டு சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்ததிபதி நீச்சமாகிறது நல்லது. பகை பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஆனால் லாபம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியே 11ஆம் இடத்ததிபதியாக வர்றதால, அவன் நீச்சமாகிறதால லாபம் கிடைக்குமா, மெட்ரலைஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகும். அதனால் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் மனநிலையை மாற்றிக்கங்க. அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அப்படியே ஜப தியானம் சின்சியராக பண்ணிக்கோங்க. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதெல்லாம் அடிக்கடி மாற்றக்கூடாது. இந்த தீட்சை வாங்கி ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை, ஏதோ ஒரு ப்ராக்டிஸிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா யோகா, பிராணாயாமம், ஏதோ ஒரு டெக்னிக்கு, மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்னிக்கை அப்படியே கடைபிடிக்கணும். இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருங்க. நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய அறிவாளி, அவங்கள எல்லாம் மதிக்கணும், நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு இல்லை, வேஸ்ட்டுன்னு உங்களை நினச்சிக்கணும். அப்படியே டம்மி பீஸா. அப்போ தான் நீங்கள் வர்றதை ஏற்றுக்கிற நிலைமைக்கு போவீங்க. உங்கள் மைண்டு வேலையே செய்யாது. உங்கள் மைண்டு வேலை செஞ்சால் தான் இங்கே வம்பு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10ல் உள்ள கேதுவும் ஒரு குழப்பம், நடக்குமா நடக்காதா, என்ன நடக்கும்னு ஒரு குழப்பம், பிரச்சனைகள்,
இல்லை நல்லது நடக்கிற மாதிரி வந்து அப்படியே மாறுறது, இப்படிலாம் இல்லாமல் தப்பிக்க முடியும். அமைதியாக இருந்தீங்கன்னாலே கன்ஃபியூஷன் பிரச்சனை வராது. ஏன்னா 3ல் உள்ள அந்த சனி பகவான் அப்படி ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் இல்லை அவன் 2ஆம் இடத்ததிபதியாக வர்றதால லூஸ் டாக் மாதிரி, ஏன்னா வக்ரம் பெற்று போயிருக்கான். ஒரு பைத்தியம் மாதிரி பேசி விடுவீங்க. அது பேசக்கூடாத விஷயத்தை பேசுறது, இல்லை சம்மந்தம் இல்லை பேசுறது, இப்படிலாம் வரும். இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லது. அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு இது இருக்கும். பேச வேண்டிய இடத்துல தான் பேசுவீங்க, பேசக்கூடாத இடத்துல பேச மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வக்ரம் பெறப்போ உங்களுக்கு நெகட்டிவ். ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தில் அவர் உட்காந்துருக்கார். வக்ரம் பெறவர் இயல்புக்கு மாறாக பிகவ் பண்ணி அதை கெடுத்து விடுற மாதிரி பண்ணிடுவார். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு வர்றதை ஏற்றுக்கிற மாதிரி இந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள் இந்த மாதத்தை கடத்துனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இறுதி வெற்றி நன்மைங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓவராக குற்றம் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொதுவிலேயே நீங்கள் வந்து வெளியில் தான் நல்ல பேர் எடுப்பீங்க, ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட வேஸ்ட் மெட்டீரியலாக இருப்பீங்கன்னு நான் பல வீடியோவில் திட்டியிருப்பேன். ரொம்ப கூட இருக்கிறவங்க, ரொம்ப அதாவது லைஃப் பார்ட்னர், ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க, அவங்கள்ட்ட அலட்சியம் காட்டுவீங்க. மற்றவங்க உப்பு பெறாத ஒரு உருப்படா ஆளுங்கள்ட்டெல்லாம் கூட ஓவராக ஹேம்பிங்க அப்படி. ஏன்னா இதோட காரணம் என்ன, உங்களை அவங்க மதிக்கணுன்னு. என்ன சார் பலன் சொல்கிறேன்னு திட்டுறீங்கன்னு, நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அந்த கான்செப்டே. ஹூ ஆம் ஐ த்ரூ அஸ்ட்ராலஜி நீங்கள் புரிஞ்சிக்கிறப்ப இந்த ஈகோ வருமா? நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.